ஹாய், இன்றைக்கான கதையை பார்ப்போமா? நேற்று கதையில் கொஞ்சம் எமோஷ்னலாக போயிட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ அம்மாக்கள், அப்பாக்கள், ஏன் பசங்க கூட கண் கலங்கியிருக்காங்க. ஸோ அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஸ்டோரி பார்க்க போகிறோம், அந்த மூடை மாற்றுறதுக்காக. ஓகே, இன்றைக்கான கதையில் ஒரு கணவன் மனைவி 2 பேரும் சண்டை போட்டு மனைவி தன்னோட அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. மனைவி அம்மா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் மனைவியோட பிரிவு கணவரை ரொம்ப கஷ்டப்படுத்துது. ஸோ மறுநாள் அவங்க மனைவிக்கு கால் பண்ணி, தெரியாமல் நடந்துருச்சு, வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு கூப்பிட்றாரு. அப்போ அந்த மனைவி சொல்கிறாங்க, பக்கத்தில் காஃபி கப் இருந்ததுன்னா அதை தூக்கி வீசுங்களேன் அப்படின்றாங்க. இவருக்கு ஒன்றுமே புரியல. ஏன் இதை போய் வீச சொல்கிற அப்படின்றாங்க. நான் சொல்கிறத தயவு செஞ்சு செய்யுங்க, தூக்கி வீசுங்களேன் அப்படின்றாங்க. அவரும் சரி வீசிட்டேன், இப்போ சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. அவங்க சொன்னாங்க, இப்போ வீசின கப்பு சுக்குநூறாக உடஞ்சி போயிருக்கும், அதை எடுத்து ஒட்ட வைங்க பார்ப்போம். முடியாதுல்ல, அது மாதிரி தான் நீங்கள் பேசின வார்த்தைகள் என்னை ரொம்ப தாக்கிடுச்சு, இதெல்லாம் இனிமேல் ஒட்ட வைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த கணவர் சொல்கிறாராம், அட லூஸு, நான் தூக்கி வீசினது பிளாஸ்டிக் கப்பு, அது உடையவே இல்லை அப்படின்னு. உடனே மனைவி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்களாம், சரி அப்போ வந்து என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு. இவ்வளோதான், லைஃப் ரொம்ப சிம்பிள். தேவையில்லாமல் ஈகோ எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்தோன்னா சந்தோஷமாக இருக்கலாம். இந்த வாழ்க்கை சந்தோஷப்படுறதுக்கும் அனுபவிக்கிறதுக்கும் தானே தவிர கண்ணீர் விடுறதுக்கு இல்லை.